இப்போ நம்ம பார்த்த இந்த கேசஸ் எல்லாமே அதர் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தது. நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் இது இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதுதான் கிடையாது. இப்போ ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவருடைய வழக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் இதை உள்ள வரதா தெரியுது. நிறைய பேர் ட்ரக் யூஸ் பண்ணதா சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆக்டர் ஸ்ரீகாந்த் தான் ட்ரக் யூஸ் பண்ணதை ஒத்துக்கிட்டாரு அண்ட் அவங்களை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அவர் பெயில் கேட்டும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் எந்தெந்த செக்ஷனில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா NDPS 8C, அதாவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை யூஸ் பண்ணதுக்காகவும் அதை சேமிச்சு வச்சிருந்ததுக்காகவும் இந்த செக்ஷனில் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம NDPS 22B சர்டன் லிமிட்டை தாண்டி கமர்ஷியல் யூஸ் அளவுக்கு ட்ரக்ஸை இவர் வச்சிருந்தனால இந்த செக்ஷன்லயும் அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. NDPS 29/1 அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பா குற்றத்துல பங்கு பெறனால இந்த செக்ஷன்லயும் அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இவர் எப்படி ட்ரக் யூஸ் பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில் நடந்த பிளட் டெஸ்ட் மூலமா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ப்ராசஸ் என்னன்றதை இப்போ நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட்டுக்கு கன்விக்டோடைய பிளட் சாம்பிள், யூரின் சாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் ஏர் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லேப்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் மூலமா 6 லெவல் ஸ்கிரீனிங்ல 29 டிஃப்ரெண்ட் ட்ரக்ஸ் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். நீங்க ஒரு வாட்டி கொக்கைன் யூஸ் பண்றப்போ அது எத்தனை நாள் நம்ம பாடியில இருக்கும்னா உங்க பிளட்லயும் சலைவாலையும் 2 days இருக்கும், யூரின்ல அப் டு 4 days இருக்கும், அண்ட் குறிப்பா உங்களோட ஏர் ஃபாலிகுல்ஸ்ல 60 to 90 days வரைக்கும் அது இருக்கும். ஸோ இப்படிதான் ஆக்டர் ஸ்ரீகாந்தை கொக்கைன் யூஸ் பண்ணிருக்கதா சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பொதுவா ஒருத்தர் ட்ரக் யூஸ் பண்ணாலோ இல்ல அதை வச்சிட்டு இருந்தாலோ இல்ல அதை வித்தாலோ என்னென்ன தண்டனைன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல யாராச்சும் ட்ரக் யூஸ் பண்றவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வார்ன் பண்ணி ஒரு லெட்டர் எழுத வச்சு ஸ்ட்ரிக்டா இந்த கிரைம் இதுக்கப்புறம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆனா இப்போ சட்டமே வேற, எல்லாத்துக்குமே ஒரு தண்டனை இருக்கு. அது என்னன்றது இப்போ நம்ம பார்ப்போம். NCB ஆக்ட் படி ஒருத்தர் ட்ரக் கன்சியூம் பண்ணா அவருக்கு 6 மாசம் ஜெயில் இல்ல 1 வருஷம் ரீஆப் இல்ல ரெண்டுமே. இப்போ நீங்கள் அந்த ட்ரக்கை 100 கிராம்குள்ளே வச்சுட்டு இருந்திருக்கப்போ போலீஸ் ஆஃபீஸர் உங்களை பிடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் ஜெயில் அண்ட் ஃபைன் இல்லை ரெண்டுமே. இதே நீங்கள் 100 கிராம்ஸ்க்கு மேலே, அதாவது கமர்ஷியல் யூஸ்க்காக சேல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இல்லை 2 lakhs ஃபைன் இல்லை ரெண்டுமே இருக்கும். இப்போ நீங்கள் ட்ரக் கன்சியூம் பண்ணல, ஆனால் உங்களுடைய பிளேஸை ட்ரக் கன்சியூம் பண்ணுறதுக்காக யாருக்காச்சும் கொடுத்தீங்கன்னா அதுவும் கிரைம் தான். ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்களை தொடர்ந்து பிரதீப் மற்றும் பிரசாத்தோட வாக்குமூலம் மூலமா அடுத்து கழுகு படத்தோட ஹீரோவான கிருஷ்ணாவை வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சமன் கொடுத்து வர சொல்லியிருந்தாங்க. அவரு நான் கேரளாவில் ஷூட்டிங்காக இருக்கேன், வர முடியாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிஸியாக தட்டி விட்டாரு. ஸோ அதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 தனிப்பட அமைச்சு கேரளாவுக்கு அவரை பிடிக்க அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் கிருஷ்ணா அவர்களை தொடர்ந்து நிறைய செலிபிரிட்டிஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கரண்டாக நாங்கள் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், போக போக இன்னும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இதில் மாட்டுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்டர் ஸ்ரீகாந்த் கேஸில் வேடிக்கையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சப்ளை பண்ண பிரசாத், அதாவது ex-ADMK மெம்பராக கூடிய பிரசாந்த் அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஆனால் இந்த ட்ரக் கேஸில் அவர் தான் முக்கிய புள்ளியாக இருந்திருக்காரு. போதைப் பொருள் நாட்டுக்கு, வீட்டுக்கு, யூத்துக்கு, சமுதாயத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேடு தான். அது ஃபேமிலி அண்ட் முக்கியமாக உங்களை டிஸ்ட்ராய் பண்ணுன்றது தான் உண்மை. வீடியோட ஃபுல் லிங்க் இந்த ஷார்ட்ஸோட டைட்டில் மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்க.